வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் ரெக்டாங்குலர் parallelepiped that can be inscribed in a ellipsoid. ஸோ இந்த parallelepiped வந்து எலிப்சாய்டில் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அதோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு இதோடைய மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, முதல்ல வால்யூம் எழுதிப்போம். வால்யூம் ஈக்குவல் டு 2x 2y 2z. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், parallelepipedல இதில் எலிப்சாய்டுக்குள்ளே வருது. ஸோ அப்படி வரும்போது அதோடைய வால்யூம் வந்து 2x 2y 2z. ஓகேங்களா? ஃபார்முலா. அப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, x y z. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அப்புறம் சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிப்போம். இந்த +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 which is equal to 0. ஸோ இந்த மாதிரி வால்யூம் ஈக்குவேஷன் சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா ஆக்சிலரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபங்க்ஷன்? ஆக்சிலரி ஃபங்க்ஷன். இந்த ஆக்சிலரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உள்ள 4 வேரியபிள்ஸ் வரும். லெட் எஃப் ஆஃப் என்ன வேரியபிள்ஸ் இருக்குது இதில்? எக்ஸு ஒய் இசட் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் இசட் கூட எக்ஸ்ட்ராவாக அந்த லேம்டா இருக்குது. இங்கே லேம்டா என்னதுன்னா லக்ராஞ்சி மல்டிப்ளையர், where lambda is a Lagrange multiplier. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற இந்த லேம்டா வேல்யூ வந்து என்னது? ஒரு லக்ராஞ்சி மல்டிப்ளையர். ஓகேங்களா? அப்போது இது எப்படி எழுதலாம் பாருங்கள். லக்ராஞ்சி மல்டிப்ளையர் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வால்யூம் எழுதணும். 8xyz ப்ளஸ் லேம்டா போட்டுட்டு இந்த சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிடணும். இப்படி தான் நம்ம ஒரு ஆக்சிலரி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். இதே லைன் எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன் இப்போது. ஓகேங்களா? சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் எஃப்ஐ கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் எஃப்இசட் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப்எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ∂f/∂x. அதாவது இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்றது எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். சரி, இதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். 8 × yz ப்ளஸ் இந்த லேம்டாவை அப்படியே வச்சுப்போம். இதில் எக்ஸ் இல்லை, இதுலேயும் எக்ஸ், இதுலையும் எக்ஸ், இதெல்லாம் காலி முட்டை. அப்போது இங்கே 1/a², அதை a² எழுதியாச்சு. ஒரு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. புரியுதுங்களா? இந்த 2x ஏன் எழுதுறேன்னா, இந்த x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இந்த லேம்டா எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இந்த a² எடுத்து அப்படியே எழுதிக்கணும். எக்ஸை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ ஒய்க்கு வருவோம். இப்போ இங்கே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 × 8x × z வரும், 8xz தான் வரும். இதில் இங்கே ஒய்யை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்றது எல்லாமே 0. y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. இந்த மாதிரி லேம்டா இருக்குதான் லேம்டா, இந்த b²லாம் அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் இசட்டுக்கு FZ. அதாவது இதில் இசட்டை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 8xy வந்துடும். இந்த z 1 8xy ப்ளஸ் இதில் z² மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2z/c² வரும். இந்த லேம்டா மல்டிப்ளை ஆகிடும், மற்றது எல்லாமே 0 ஆகிடும். இப்போ எஃப்எக்ஸு எஃப்ஒய் எஃப்இசட்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச இந்த எஃப்எக்ஸுக்கு 0 போடணும். எஃப்எக்ஸ் என்ன இருக்குங்க? இந்த ஈக்குவேஷன் தானே இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த லேம்டாவை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்றேன். அப்போ என்ன வரும்? 8yz ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ். எனக்கு என்ன தெரியுமா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு x²/a², y²/b², z²/c² இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனை இங்கே இந்த ஸ்டெப்பில் வரும்போது x/2ஆல் 2 பக்கமும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 2 பக்கமும் x/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 8yz × x/2. இது எழுதிட்டு x/2. இப்போ பாருங்கள், 8xyz இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? 2 வச்சு கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 4s are 8. அப்போ 4yzx, அதுதான் 4xyzன்னு எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல், இந்த மைனஸ் லேம்டா இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும்? இங்கே x × x x² இருக்கும், இந்த a² இருக்கும். இப்போது அடுத்தது fy = 0 போட போகிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ fy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதானே, இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த லேம்டா இருக்குது அந்த பக்கம் அம்ஸ்டன் ஆகிடும், -2y λ/b². இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு y²/b² வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, 2 பக்கமும் y/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது 2 பக்கமும் y/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 8xy
y by 2. இது எழுதிட்டு y by 2. இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 2 1s are 2, 2 4s are 8. So 4xyz equal to y into y square. இந்த minus 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடுவோம். இந்த மைனஸ் லாம்டாவை கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த b ஸ்கொயரிங் எழுதியாச்சு. இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது fzக்கும் 0 போடுறேன். fz என்ன இருக்குங்க? இந்த டேர்ம் தானே இருக்குது. இது ஈக்குவல் டு 0. இந்த லாம்டா டேர்ம் அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு பக்கமும் z by 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். z by 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? பண்ணலாமா? அப்போது 8xy into z by 2 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இங்கேயும் z by 2 போடணும். இப்போ இந்த 2 கேன்சல், இந்த z கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன தான் வரும் பாருங்கள். சாரி, ஓகே, 2 1s are 2 4s are. ஓகேங்களா? இப்படி கேன்சல் பண்ணும். 4xyz ஈக்குவல் டு z into z ஸ்கொயர். இங்கே மைனஸ் வரும். ஸோ மைனஸ் லாம்டாவை கீழே கொண்டு வந்தாச்சு. இந்த சி ஸ்கொயர் கீழே வச்சாச்சு. இங்கே பண்ண மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு x ஸ்கொயர் பை a ஸ்கொயர், y ஸ்கொயர் பை b ஸ்கொயர், z ஸ்கொயர் பை c ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். அது நம்ம ஈக்குவேஷன் கொஷினை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 4xyz by minus lambda, 4xyz by minus lambda, 4xyz by minus lambda. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் நம்ம சேமாக கொண்டு வந்தோம்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3 ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரம் 1 2 3 we get. இது 3 இதுதானே காமனாக இருக்குது. இந்த டேர்ம் காமனாக இருக்குது இல்லையா? அப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல்னு சொல்லிடலாம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் நான் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இதுதான் 4th ஈக்குவேஷன். இப்போது கொஷினில் கொடுத்தாங்களே கிவன், அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் எடுத்து அப்படியே எழுதிப்போம். இந்த y ஸ்கொயர் பை b ஸ்கொயருக்கு இதே எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் தானே. அதேமாதிரி இந்த z ஸ்கொயர் பை c ஸ்கொயருக்கும் x ஸ்கொயர் பை a ஸ்கொயரை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாமே ஈக்குவல். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள், a ஸ்கொயர் காமன். 1 + 1 + 1 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த நல்லா கவனிங்க, இந்த a ஸ்கொயர் இங்கே போயிடும். a ஸ்கொயர் இன்ட்டு 1 a ஸ்கொயர். இந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 3. ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க. அப்போ என்ன ஆகும், ரூட் எடுத்தால் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே x வரும் ஈக்குவல் டு இங்கே a பை இங்கே ரூட் எடுக்கும்போது √3. ரெண்டு பக்கமும் ரூட் டேக் எ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், கீழே √3 வந்துடும். ஸோ எக்ஸுக்கு இதுதான் ஆன்சர்னா இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ எக்ஸுக்கு இதான் ஆன்சர்னா ஒய்க்கும் இதே தான் ஆன்சர், இசட்டுக்கும் இதே மாதிரி தான் ஆன்சர் வரும், ஏபிசின்னு. ஓகேங்களா? ஸோ நம்ம சிமிலர்லின்னு போட்டு இங்கே எழுதிக்கலாம். சிமிலர்லி ஒய்க்கும் இசட்டுக்கும் அதோடைய வேரியபிள்ஸ் தான் வேல்யூவாக வரும். a by √3, b by √3, c by √3. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இப்போ கொஷினில் நம்ம வால்யூம் பார்க்கணும். வால்யூம் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 8xyz. ஸோ 8 எழுதிப்போம். x என்ன இருக்குங்க, a by √3. y என்ன இருக்குது, b by √3. z என்ன இருக்குது, c by √3. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into a into b into c, 8a by c. √3 into √3 3, 3 into √3 3√3. இதுதான் மேக்ஸிமம் வால்யூம். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு 2-3 ப்ராப்ளம் நான் டீச் பண்ணதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்னுடைய ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.